ஆர்த்தியும் மகேஷும் லவ் பண்ணிருக்காங்க. 1.5 வருஷம் அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. முதல்ல எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா படல. ஆனா நினைக்க என்னால வேற எதுவுமே நினைக்க முடியல. வெளியூர் இவெண்ட்ஸ் போக கூடாதுன்னு ஆரம்பிச்சான். அப்புறம் இவெண்ட்ஸே கூடாதுன்னு சொன்னான். லாஸ்ட்ல டான்ஸே வேணாம் நிறுத்தனா முடியாதன தப்பா பேசினா. இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கூட தெரியாது. தெரிஞ்சுக்குவோம். இஷ்டம் இல்ல. சென்னை போனதும் போன் பண்றேன்னு ஆர்த்திட்ட சொல்லிட்டு வந்தேன். பண்ணல. டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பு. டான்ஸ் கிளாஸ் வேண்டாம்டா மச்சான், ஸ்டாப் பண்ணிடலாம். போர் அடிக்குது. டேய், நேரா ஜில் வைன்ஸ் வந்துருங்கடா. ஆர்த்தியை என்னால மறக்க முடியல. அவளை சந்திச்சு பேசுறதுக்கும் மனசு வரல. வோட்கா 3 லார்ஜ் அடிச்சாலும் நீ ஸ்டடியா நிப்ப. இப்போ அது ஜார்ஜுக்கு தெரியுமா? யாருக்குப்பா ரிசப்ஷன் நடக்குதுங்க? அனுக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு என் கூட வேலை செய்யற பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க. நீ பாசல ரெடி பண்ணப்பா, ஃபர்ஸ்ட் வேலைய பாப்போம். Five, 6, 7, 8. 1, 2, 3, 4. குல்ஃபி யாருக்காக? எனக்கு இறங்கு. பின்னாடி லக்கேஜ் மாதிரி உட்கார வச்சுட்டு பீஸுங்க வண்டி ஓட்டு வரேன்னு சொல்லிருந்தா வந்துருவே மாட்டாங்க. பிரியா ப்ளீஸ் உன் வாய் திறந்து கெடுத்துறாத. டேய், அவங்க உங்க மாதிரி யாரோ ஒரு பையனுக்கு அம்மாடா. பொண்ணுங்கெல்லாம் போய் ஏடா பேசுற? இருக்கிறதுன்னு ஆல்ரெடி ஓட்டுற வண்டி பத்தியா கேட்கவே இல்லை. குல்ஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி தேடியா வரான். இதெல்லாம் பசங்களை பார்த்தா மட்டும் பீட்டு விட ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கடா ஓடுறான்? கிரவுண்ட் எப்படி அதிர்றது பத்தியா மச்சான்? ரோட்ல துப்புற பேட். எத்தனை பேர் செருப்பு இல்லாம நடக்கிறாங்க. செருப்பு இல்லாம நடக்கிறவங்க மேல கொஞ்சம் கூட ஈவ இருக்க மேலடா உனக்கு. நம்ம ஷேம்ட் ஆஃப் யூடா. அதான் பியரையும் ஹாட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்காதுன்னு சொன்ன கேட்டாதானே. இன்னொரு வேலண்டைன்ஸ் டே, இன்னொரு பார்ட்டி. சில புது ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, சில பழைய ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிடுறாங்க. லைஃப் அதே மாதிரி போயிட்டு இருக்கு.
சிவா, ஏய் சிவா, என்னாச்சு? ஆசைப்பட்டதெல்லாம் யாருக்கு தான் கிடைச்சிருக்கு? விடு. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 27. 29. ஓ, ஆக்சுவலா நம்ம குரூப்லயே உனக்கு அடுத்து எனக்கு தான் வயசு அதிகம். யாரு சொன்னா? 29 வயசாச்சு. இன்னும் ஒரு பொண்ணுக்கு தொட்டு பார்த்தது இல்ல பிரியா. சத்தியமா ஒரு கிஸ்ஸு கூட அடிச்சது இல்ல. எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டேன். லிப் டு லிப் கிஸ் எப்படி இருக்குன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அவனுங்கெல்லாம் வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ பந்தாவா சொல்லும் போது எனக்கும் தெரிஞ்ச மாதிரி எதனா சொல்லி சமாளிப்பேன். ஆனா ஒரு பொண்ணுனா அவ எப்படி இருப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. I am a virgin. 29 years old and a virgin. இது உனக்கு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா என் மானமே போயிடும். என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, வெறியா இருக்கு. சிச்சி பிரியா, நான் காஞ்சிதான் போயிருக்கேன். ஆனா உன்ன போய் என்ன பிரியா, அந்த அளவுக்குலாம் நான் காஞ்சி போல. அவன் உனக்கு போன் கூட பண்ணவே இல்லையா? அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு எதையும் மறைக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் சோ சடன்லி. பெங்களூர்ல என்ன நானே ரொம்ப சீப்பா கேட்டேன்னு அசிங்கமா இருக்கு. ரொம்ப மட்டமா நினைச்சிருப்பான்ல. Feel like killing myself. போலாம். டேய் வாடா, மெரிடியன் போனோம். 6:30 ஆச்சு. நெட்ல சாட் பண்ணிட்டு எந்த பொண்ணு இந்த மாதிரி மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவான்னு தோணலடா. அது பொண்ணுன்னு கூட தோணல. காதுல முடி முளைச்சு 60 வயசு சொட்ட தலைனா கூட இருக்கலாம். என்னடா பண்ணுவ? இவ்வளவு வக்கரமெல்லாம் உன்னால எப்படிடா யோசிக்க முடியுது? அந்த பொண்ணை பாக்குற ஆர்வத்துல வழியில ஒரு சலூன்ல நின்னு ஷேவ் பண்ணிட்டு வந்தான் தினேஷ். வந்துட்டாடா. எங்க? ஒயிட் துப்பட்டா. எப்படி சொல்ற? அவ ட்ரெஸ் வச்சா? அவளுக்கு ஒயிட் துப்பட்டா, எனக்கு ப்ளூ ஷர்ட். அப்ப அது இது அது டேய், இப்ப என்னடா பண்றது? எதுக்கும் வேற ஒயிட் துப்பட்டாஸ் இருக்கான்னு பாத்துக்க. இது 2 தான்டா. போன் அடிச்சு கேட்டுரு. நம்பர் கொடுத்துக்கலடா, சேஃப்டிக்கு. ரொம்ப முக்கியம். சரிடா, மேக் எ மூவ். மச்சான், நீ